பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த காலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை இலவசமாய் கர்த்தர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அருமையான ஒரு வார்த்தை. தேவனில் ஒரு மனிதன் எப்படி நிலைத்திருக்க முடியும்? எப்படி நிலைத்திருப்பது? தேவ வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது, அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடந்து கொள்ளும்போது, தேவனுடைய கட்டளை கற்பனையின்படி ஒரு தெய்வ பிள்ளை நடந்து கொள்ளும்போது அவரில் நிலைத்திருக்கிறான். தேவனில் நிலைத்திருக்கிற எந்த ஒரு தெய்வ பிள்ளையும் அந்த தெய்வ பிள்ளை நல்ல கனி கொடுக்கிறவனாயிருப்பான். இதன் பின்னில் தேவன் சிந்திக்கிற, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ரகசியம், எல்லா தெய்வ பிள்ளைகளும் கனி உள்ளவர்களாய், அதிலும் நல்ல கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவரில் நாம் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அது என்ன கனிகள் என்றாலே நல்ல கனி. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு போகும் என்று சொல்கிறதே. அவன் தேவனில் நிலைத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை மிகுந்த கனிகளை கொடுப்பான். தேவனும் அவனில் நிலைத்திருப்பார். தேவன் ஒருவனில் அவன் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? சத்துரு அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். அந்த திசையிலே தலை வச்சு படுக்காதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல சத்துரு அந்த எல்லையிலே வரமாட்டான். காரணம், உன்னில் தேவன் நிலைத்திருப்பார். அந்த நிலைத்திருக்கிற ஒரு தன்மை ஒரு தெய்வ பிள்ளை செய்யக்கூடியது என்னென்ன? பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், தடைகள் வரும். ஆனால் தெய்வ வசனத்தின்படி நீ உன்னை காத்து கொண்டால் நீ தேவனில் நிலைத்திருப்பாய். காத்து கொள்ளும் போது அந்த நேரத்தில் தேவனும் உன்னில் நிலைத்திருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுப்பார். அந்த மிகுந்த கனிகள் நிமித்தம் அநேகர் தேவனை கண்டுகொள்ள ஏதுவாகும். அநேகர் தேவ வழியில் நடக்க ஏதுவாகும். அநேகருக்கு நீ வெளிச்சம் கொடுக்கிற, ஒரு சமாதானம், சந்தோஷம் கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறுவாய். அவன் தேவன் நம்மில் நிலைத்திருக்க நாம் முதலாவது தேவனில் நிலைத்திருக்கணும். அன்பு கூறுவதில் தேவன் முந்திக் கொண்டார். தேவன் முதலாவது நம்மை நேசித்தார். ஆனால் நிலைத்திருப்பதில் நாம் தான் முதல்ல இருக்கணும். நீ தேவனில் நிலைத்திரு, அப்பொழுது அவர் உன்னில் நிலைத்திருப்பார். நீ அது நிலைத்திருக்கிறார் என்கிற அடையாளமே மிகுந்த கனி கொடுப்பது. ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம். இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாய் தேவனே நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாய் நம்மை வழி நடத்துகிற, பாதுகாக்கிற, ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் கூட இருப்பார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த காலைக்காய் நன்றி. நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இன்பமானதாய் சமாதானமானதாய் காணப்பட எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் எந்தெந்த ஆலோசனைகள், கட்டளை, கற்பனைகளுக்கு இன்னும் செவிகொடாமல் போகிறார்களோ ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி உம்மில் நிலைத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய், ஹல்லேலூயா, எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற எல்லாரும் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னீரே. என் தேவனில் எல்லா தெய்வ பிள்ளையும் நிலைத்திருக்கிறவர்களாய், உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் அவர்களோடு நிலைத்திருப்பார். அவருடைய வாழ்க்கை இன்பமானதாய், அவருடைய ஆண்டவர் யாத்திரை சமாதானமும் சந்தோஷம் நிறைந்ததாய் காணப்படும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிலைத்திருங்கள். கர்த்தர் உன்னில் நிலைத்திருப்பார். God bless you. Praise the Lord.